அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க இடத்துல 2017 அப் டு 2023 பார்த்தீங்கன்னாக்க திருமணம் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பெரும்பாலானோர் அப்படி திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாக்க தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சில பேர் குறைந்தபட்சம் தற்காலிகமாவது பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அதாவது வாழ்க்கை துணைவர் ஒரு ஊர்லேயும் நீங்கள் ஒரு ஊர்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கும். அலைச்சல்களோடு இருந்திருக்கும். அதே போல் சில பேருக்கெலாம் டிவோர்ஸ் ஆகியிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். அதே போல் இதே காலகட்டத்தில் சில பேருக்கெலாம் மேரேஜ் ஆகிருக்கும். சில பேர் புதிய ரிலேஷன்ஷிப்பில் விழுந்திருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிருக்கும். அந்த மேரேஜில் பிரச்சனையோடு இருந்திருக்கும். இப்போவும் சில பேருக்கு கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பிரிந்தவர்கள், வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது டிவோர்ஸ் ஆனவங்க அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள் செகண்ட் மேரேஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படின்னாக்க அதில் சில பிரச்சனைகளும் இருக்குது. அது ஒரு பக்கம் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நினச்சாலையும் இன்னொரு பக்கம் ஒரு பயமும் இருக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்திலேயே அந்த செகண்ட் மேரேஜ் ஏற்படுமா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு திருமணன்ற மாதிரி தான் இருக்கும். நமக்கு 2வது திருமணம் ஏற்படும், அந்த ஏற்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம ஜாதகத்திலே நம்ம பார்த்துக்கலாம். அந்த விஷயத்தை தான் இந்த பதிவில் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னாக்க தனுசு ராசிலேயே மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடுமையாக பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிகமாகவே இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு பொருத்தமானதாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த 2வது திருமணத்துக்கு போகலாமா அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம ஜாதகத்தில் 2ஆம் திருமணம் ஏற்படுமா, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஏற்படுது அப்படின்ற விஷயம் முக்கியமானது. அது பார்த்தீங்கன்னாக்க கலஸ்திர தோஷம் இருப்பவர்களுக்கு 2வது திருமணம் ஏற்படுது. குறிப்பாக தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாக்க உங்களுடைய 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்க புதன். அதாவது உங்கள் லக்னமே பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசி அல்லது லக்னம் உபய ராசின்னு சொல்லுவாங்க. இந்த உபயராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் எப்பயுமே அதிகம். அதில் பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு காதல் ஏற்படும் அல்லது பார்த்தீங்கன்னாக்க காதல் திருமணம் நடந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, அல்லது 10ஆம் பாவகத்தில் இருந்தாலும் சரி வக்ரம் பெற்று, அல்லது 3ஆம் பாவகத்திலோ லக்னத்திலிருந்து சொல்கிறது எல்லாமே, அல்லது 5ஆம் பாவகத்திலேயோ வக்ரம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னாவே அவங்களுக்கு 2ஆம் தாரம் ஏற்படும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2ஆம் தாரம் ஏற்படுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை வச்சு நிறைய கிரக இணைவுகளை வச்சு நம்ம சொல்லலாம். அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வக்ரமாக வருது. ஏன் இந்த வக்ரமாக இருக்குது? இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி வக்ரமாக வருது பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஜென்ம பூர்வ கர்மா தான் அது. கடந்த ஜென்மத்தில் அந்த கலஸ்தரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரியாக நாம் கோஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு கோஆப்ரேஷன் இருந்திருக்காது நம்மளுடைய கலஸ்தரத்துக்கு. அதனால பார்த்தீங்கன்னாக்க அந்த பாதிப்பு நமக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் பாவாதிபதி வக்ரம் பெற்று இருப்பார். அவர்களுக்கு 2ஆம் தாரம் ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் நீசம் பெற்று இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். 4ஆம் பாவகத்தில் நீசம் பெற்று நீச பங்கமும் ஆகிறாருன்னு வச்சிங்க. குருவோட பார்வையில் இருக்கிறாருன்னா நீச பங்கம், அல்லது குரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாருன்னா நீச பங்கம். வர்க்கோத்தமம் ஆகிருக்கு புதன் பகவான் அப்படின்னா அது நீச பங்கம். ஸோ அப்படி 7ஆம் அதிபதி நீச பங்கம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 2 தாரம் ஏற்படுது. அதே போல் இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்குன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான், 4ஆம் பாவகத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். அப்போ அது பரிவர்த்தனை. அப்படிப்பட்டவர்களுக்கும் முதல்ல ஒரு கல்யாணம் நடந்து அதில் பிரச்சனை ஆகி 2ஆம் தாரமாக போகக்கூடிய சூழ்நிலை வருது. சரி, இப்போது இந்த 2ஆம் தாரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 9ஆம் பாவகத்தில் இருக்கும். அதே போல் 9ஆம் பாவகத்தில் இருந்து இந்த 9ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்தில் இருக்கும். இப்படி பரிவர்த்தனை ஆகியிருந்தாலையும் பார்த்தீங்கன்னா 2ஆம் தாரம் ஏற்படும். இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதியை குரு பார்க்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் தாரம் ஏற்படுது. அதே போல் 7ஆம் பாவகம் கெட்டு இருக்கணும். இந்த 7ஆம் அதிபதி நீசமாக இருக்குது அல்லது வக்கரமாக இருக்குது. 7ஆம் பாவகத்தில் ஒரு பாவகிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன். செவ்வாய் இருக்குது, அல்லது அந்த இடத்துல சூரியன், அந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது, அல்லது ராகு இருக்குது, அல்லது கேது இருக்குது அப்படின்னா கூட 7ஆம் பாவகத்தில், அல்லது கூட்டு கிரக சேர்க்கை இருக்குது
செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா கூட அவர்களுக்கெல்லாம் ஒரு தாரம் கழிஞ்சு 2ஆம் தாரம் ஏற்படுது. சரி, இந்த 2வது திருமணமாவது நல்லா இருக்குமா அப்படின்றத வச்சு நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம ஜாதகத்திலே அதையும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஜாதகம் லக்னம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தனுசு லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க. இந்த தனுசு லக்னத்துக்கு 12ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறாரு, அல்லது அந்த 12ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்கு, அல்லது சனி இருக்கு, அல்லது ராகு இருக்கு, இந்த 4 கிரகங்கள் அங்கே இருக்குன்னாக்க நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு போகும்போது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு அந்த 12ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும், அல்லது அந்த இடத்துல குரு அல்லது தனித்த புதன் அல்லது சுக்கிரன் இந்த மாதிரி இருக்கணும். அப்படிலாம் எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த செகண்ட் மேரேஜோட குடும்ப வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். 2ஆம் இடத்துல சனி, ராகு அல்லது சூரியன் அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய இணைவோ அல்லது தனித்து அங்கே இருக்கு அப்படின்னா கூட நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து ஏதோ ஒரு வகையில் கேரக்டர் வைஸ் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது அவரோட முரண்பாடுகள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். கேரக்டர் வைஸ் நீங்கள் செக் பண்ணணும். அவருடைய தாயார் வகையில் சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் வருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது, அல்லது சனி இருக்குது, அல்லது ராகு இருக்குது, அல்லது கேது இருக்குது, சூரியன் இருக்குன்னாலையும், அல்லது புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கு அப்படின்னாலையும் புத்திர பாக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் செகண்ட் மேரேஜ்லையும் வரும். அதாவது ஏற்கனவே முதல் தாரத்தால் நம்மகிட்ட ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்க 2ஆவதாக வரக்கூடியவர் வந்து அந்த குழந்தையை அடாப்ட் பண்ண மாட்டார். அதனால செகண்ட் மேரேஜ் லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கருத்து வேறுபாடுகளாக வரும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். அந்த விஷயத்துலையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்படிலாம் இருந்துச்சுன்னாக்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஜாதகருக்கு வரனுக்கு சப்போஸ் வந்து 2ஆம் பாவகத்தில் அவருக்கு சுபகிரகம் இருக்கலாம், அல்லது எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் அது ஓரளவுக்கு பெருசாக பாதிக்காது, ஆவரேஜாக போகும். அதே போல் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஜாதகருக்கு 5ஆம் பாவகத்தில் உங்களுக்குமே பாவகிரகங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கும் பாவகிரகம் இருக்குன்னாக அவங்களுக்கும் உங்களுக்குமே ஒத்து வராது, பிரச்சனைகள் நிறையவே வரும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கணும், அல்லது சுபகிரகம் இருக்கணும். சரி, உங்கள் 2 பேருக்குமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வரன்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த 2ஆம் பாவகம், லக்னத்துக்கு 12ஆம் பாவகம், லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் இல்லை, உங்களுக்கும் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் போனீங்கன்னா 2வது திருமணம் நிம்மதியை தரும். முக்கியமான விஷயம் இதுதான். இதை தான் நம்ம வந்து செகண்ட் மேரேஜ் பொருத்தத்தில் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விதி பார்த்தீங்கன்னாக்க இந்த 11ஆம் பாவகம் என்பது இளைய தாரத்தை குறிக்கக்கூடிய இடம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி கெட்டு இருந்து 7ஆம் பாவகத்தில் ஒரு பாவ தொடர்புகள் இருக்கும், அல்லது பாவ கிரகத்தோட சேர்க்கை கூட்டு அங்கே இருக்கும். அவர்களுக்கு 11ஆம் அதிபதி வலுப்பெற்று இருப்பார். உங்களுக்கு 11ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு உங்கள் ஜாதகத்தில். 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாக இருக்கிறாரு, சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கு, அதாவது 11ஆம் பாவகத்திலே இருக்கலாம், அல்லது 6ஆம் பாவகத்தில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய 4ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பலமாக இருக்குது. ஆனால் புதன் வந்து சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிட்டாரு, 9ஆம் பாவகத்தில் இருக்கு, சூரியனும் புதனும் சேர்ந்து 9ஆம் பாவகத்தில் அஸ்தங்கம் பெற்று இருக்கிறார் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்களுக்கும் 2 தாரம் ஏற்படும். முதல் திருமணம் காதல் திருமணமாக ஏற்பட்டு பிரிந்து செகண்ட் மேரேஜ் ஏற்படும். இந்த புதனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க சூரியனோடு சேரும் போது புத்திர பாக்கியத்தில் தடைகள் அல்லது லேட்டாக புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, கோபம் டென்ஷன் அதிகமாக இருக்கிறது, வாக்குவாதங்கள் செய்கிறது, இதெல்லாமும் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா வரப்போட வாழ்க்கை துணைவர் இப்படி தான் இருப்பாருன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்டிவாக பார்க்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த செகண்ட் மேரேஜ் போகிறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிகேஷன் என்னென்னா குழந்தை. முதல் தாரத்தால் கிடைச்ச குழந்தை வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் பெண்களோட தான் இருக்கும். அந்த பெண் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2வது திருமணம் போகலாமா வேணாமான்ற ஒரு ஆக்சிலேஷன் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே குழந்தை. ஏன்னா அந்த குழந்தைய செகண்டாக கல்யாணம் பண்ணிக்கக்கூடியவர் ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னாக்க குழந்தைக்கும் அவருக்கும் செட் ஆகணும் அப்படின்னா குழந்தையோட ஜாதகத்தையும் இந்த இடத்துல கம்பேரிஷன் பண்ணணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட லக்னத்தை எடுத்துங்க, வேறு ஒன்றும் பெருசாக பார்க்க தேவையில்லை. லக்னம் வந்து கடக லக்னமாக இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வரன், செகண்ட் மேரேஜுக்காக செலக்ட் பண்ணக்கூடிய வரன் வந்து மகர லக்னமாக இருக்குன்னா குழந்தைக்கும் வரக்கூடிய வரனுக்கும் செட் ஆகாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனை வரும். அதனாலேயே குழந்தை அவர் பிடிக்காது, அல்லது அவருக்கு இந்த குழந்தை பிடிக்காது, இப்படி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் வரும். அது மாதிரி தான் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க
சிம்ம லக்னமாக குழந்தை இருக்குன்னாக்க நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, கும்ப லக்னத்தோட வரனை செலக்ட் பண்ணக்கூடாது. இப்படி குழந்தையோட ஜாதகத்தையும் இதில் வந்து செக் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக 2வது திருமணம் நிம்மதியை தரும். இந்த 2வது திருமணத்துக்கு போகும்போது இந்த 12ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், அதே போல் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில் சுப கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலையும் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய 2வது திருமணம் நிம்மதியை தரும். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமும் இல்லை அந்த இடங்கள்லாம் அப்படின்னாலையும் பிரச்சனையே கிடையாது, அதுவும் நிம்மதியை தரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வரன் அப்படி இல்லாத அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 12, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருக்கிறவங்களா பார்த்து செலக்ட் பண்ணிங்கனாக்க உங்கள் வாழ்க்கை வந்து செகண்ட் மேரேஜ்ன்றது நிம்மதியை தரும். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் கலஸ்திர தோஷம் இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு தாரம் தான் ஆகிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு 2 தாரம் இருக்கும். இதை வந்து இணைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கடந்த காலங்களில் நடந்த இளரிச்சனி காலகட்டத்தில் தற்காலிகமாக பிரிஞ்சிருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு இப்போ நடப்பு தசாபுக்தி யோக கிரகத்தோட தசாபுக்தியோ அல்லது நன்மையான தசாபுக்தியோ நடக்கும் பட்சத்தில் அவர்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்னொரு பிரச்சனை ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து இருதார தோஷம் இருக்குது அப்படின்னாக்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு காதல் போன்ற விஷயங்கள் இறங்கி டீப்பாக போய் அதுக்கப்புறம் அது கட்டாயி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பிரியாது. ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து கலஸ்திர தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு கலஸ்திர தோஷம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு தாரம் தான், இன்னொருத்தருக்கு 2 தாரம் இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து திருமணம் செகண்ட் மேரேஜ் ஆகலைனா கூட சில பேருக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் கூட ஏற்படுது. விதிப்படி பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு 2ஆம் தாரம் ஏற்படணும் அப்படின்னாக்க அது ஏதோ ஒரு ரூபத்தில் ஏற்பட்டுடுது. அதுதான் இதுவரையிலும் நான் பார்த்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் சரி, என்னுடைய அனுபவ அறிவிலையும் சரி, விதியை கடந்து தான் ஆகணும், அதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போ தான் அந்த தோஷமாகட்டும் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகுது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்கும். 30 வயசு கடந்து கூட இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருந்துட்டு இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷத்தின்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு காதல் ஏற்பட்டு அந்த காதலில் விழுந்து அதை வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். முக்கியமாக ஜாதகத்தில் அந்த தோஷங்கள் இருக்கா வெரிஃபை பண்ணிக்கணும். அதற்கு தகுந்த வரனை நம்ம ஜாதகத்தோடு இணைக்கும் போது, சுத்த ஜாதகமாக இணைக்கும் போது, செகண்ட் மேரேஜ் போகாத ஒரு ஜாதகத்தோடு இணைக்கும் போது நம்ம லைஃப் வந்து ஸ்மூத்தாக தான் போகும். ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் இந்த பதிவு வந்து இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமாக பொருந்தும். உண்மை அதுதான். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும், ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.